ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓன் கார் டிரைவிங் சுந்தருங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட் கூட்டு கொல்லிமலை வந்து இன்னைக்கு ஹில் டிரைவ் பண்ண போகிறோங்க. இன்னைக்கு ஹில் டிரைவ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாங்களா? நான் வந்து இந்த மாதிரி ஓன் கார் டிரைவிங் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் வந்து அவங்கள கூப்பிட்டேன். நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் எப்படி சொல்லி தருவாங்க என்னன்ட்டு. ஆனால் வந்தோடனே ரொம்ப ஃப்ரெண்டாக பேசினாங்க, பிரதர் மாதிரி பேசினாங்க. நான் ஃபஸ்ட்டு ஓட்ட முடியுமான்னு யோசித்தேன். ஒரு 5 days கிளாஸ் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து நல்லா ஓட்டுறேன். நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி தராங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் ரெஃபர் பண்ணுவேன். இன்னைக்கு எந்த ஏரியா சார் கிளாஸ் வந்துருக்கோம்? இன்னைக்கு கொல்லிமலை வந்தோம். நான் வந்து யோசித்தேன் இந்த மாதிரி 70 பெண்டு ஏற்றுறேன். ஆனால் அவங்க நல்லா சொல்லி கொடுத்தால நான் ஈஸியாக ஏற்றிட்டேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மொத்தம் வந்து ஹேர்பின் பெண்ட் பார்த்தீங்களாக்கும் 70 ஹேர்பின் பெண்ட் போட்டிருக்காங்க. நம்ம எத்தனை ஹேர்பின் பெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டில் வந்து நம்ம போக போகிறோங்க. அது என்னன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஹில் வந்து நம்ம கிளாஸ் வந்திருக்கோம். கம்ப்ளீட்டாக 32 ஹேர்பின் பெண்ட் வந்து ஏறி இருக்காருங்க. இன்னும் பேலன்ஸ் 70 பேலன்ஸ் இருக்குங்க. அழகா இன்னும் வர எந்த ஹேர்பின்ல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் சூப்பராக ட்ரைவ் பண்ணிட்டு அந்த மாதிரி நம்மளோட லெசன்ஸ் இருக்கும். நம்ம கிளாஸ் கொடுத்த காரை பாருங்க, செல்டாஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்க. நம்ம 32 ஹேர்பின் பெண்ட்ல நிற்கிறோம். லொக்கேஷன் பாருங்க, வியூ பாயிண்ட் அழகா இருக்குங்க. இந்த மாதிரி வந்து நீங்க ஒவ்வொரு டிரைவிங் செஷனுமே இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இண்டிபெண்டாக நீங்க தான் ட்ரைவ் பண்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சூப்பராக ட்ரை பண்ணலாம். வாங்க, அழகா நம்ம வீட்ல இருந்தே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு லெசனுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இருக்கும், எந்த ஒரு ஃபியருமே இல்லாம. ஃபர்ஸ்ட் தைரியம் தாங்க. தைரியமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சுன்னா போதும், கான்ஃபிடண்டா பண்ணலாம். அதுக்கு தான் ஒரு சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்டர் தான் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டரை நாங்க இருக்கோம் உங்களுக்காக. வீட்டில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரக்கு வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு, ஏன்னா கண்ட்ரோல் கிடைக்காத வண்டினால அப்படி இருக்கும் பார்த்தீங்களா. ஆல்ரெடி நான் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினால வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் வந்து நாங்கள் டிரைவிங் சொல்லித்தரோங்க. கண்டிப்பாக எந்த கார்னாலும் சரிங்க, எந்த வெஹிக்கிளாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து நிறையா ஹில்ஸ் வருவோம், எல்லாமே பண்ணுவோம். வரும்போது வந்து நம்ம மலைப்பகுதியில் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோங்க. பாட்டில்ஸ் போடுறது, மித்த பேப்பர்ஸ், பாலித்தீன் பேப்பர் இந்த மாதிரி வராமல் கொஞ்சம் பொல்யூஷன் ஃப்ரீயாக வந்து நம்ம கொண்டு வருவோம். அழகான ஒரு ஹில். ஆனால் பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி போய் இருக்குங்க. எல்லாம் லிகரோடைய பாட்டில்ஸ் நிறையா கிடக்குங்க, பாலித்தீன் பேப்பர்ஸ் நிறையா கிடக்கு, இந்த மாதிரி நிறையா இருக்கு. மலையில வந்து பார்த்தீங்களா நமக்கு ஆண்டவன் கொடுத்த இயற்கை வரப்பிரசாதம். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் சுத்தமாக நம்ம வச்சுக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிரைவிங் செஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஸ்டூடெண்ட்க்கு வந்து பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். சூப்பராக ட்ரைவ் பண்ணுவாருங்க. எவ்வளோ டார்க் ஃபாரஸ்ட் பாருங்க, நம்ம சரௌண்டிங்கில் நம்ம வந்த கார் பாருங்க, இந்த ஸ்டூடெண்டோடைய கார். செம்மையான ஒரு டிரைவிங், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே இதே மாதிரி தாங்க ட்ரைவ் பண்ண வைப்பேங்க. நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே செம்ம பெர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட்டுங்க. அழகா சொல்கிற கேட்டு சூப்பராக ட்ரைவ் பண்ணுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளோட டிரைவிங் கிளாஸ் வந்தீங்களாக்கும். 3 hours 4 hours நம்ம கிளாஸ் 2 hours போட்டாலுமே வந்து டக்கு டக்குன்னு டைம் போயிருங்க. அந்தளவு ஜாலியாக நம்ம டிரைவிங் செஷன் இருக்கும். ஏன்னா பயம் இருந்தால் தானே நமக்கு எப்போ கிளாஸ் முடியும் நம்ம தோணும் இல்லையா. ஜாலியாக போகும்போது எவ்வளோ ஈஸியாக நம்ம ட்ரைவ் பண்ணலான்ற சொல்லும்போது பார்த்தீங்களா நல்லா இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ ஹில்ல வந்துருக்கு பாருங்க. மொத்தம் 70 ஹேர்பின் பெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து கடைசியாக காட்டுறேன். அவர் ஒரு டாக்டருங்க. நிறையா ஸ்டூடெண்ட்டை வந்து இப்போ நம்ம மதுரையிலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிறுமலை, திண்டுக்கல் சிறுமலையில் வந்து நம்ம கூட்டு போயிருக்கோம். இவருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து இந்த இது வந்து நம்ம கொல்லிமலை, அவர் சார் கொல்லிமலை போகலாம் சார்னாரு. கொல்லிமலைக்காக வந்து நம்ம கூட்டு வந்திருக்கோம். அவ்வளோ டார்க் ஃபாரஸ்ட் பாருங்க, ரொம்ப அருமையான வியூங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிட்டர்ன் போயிட்டு இறங்கிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம ஸ்டூடெண்டோட ரிவ்யூ வாங்கிக்கிறோம். பாய் ஸ்டூடெண்ட், பார்க்கலாம். பாய். நம்ம இன்னைக்கு கொல்லிமலையில் தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்க்கு வந்து கிளாஸ் கொடுக்க போகிறோங்க. கியா செல்டாஸில் வந்து கொடுக்குறோம். எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணுறது, என்ன மாதிரி போயிட்டுருக்கோன்றதை நம்ம பார்த்துறோம். எல்லாமே லைவ் செஷன் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஓகே வாங்க, சார் எப்படி ட்ரை பண்ணுறாரு நம்ம செக் பண்ணிடலாங்க. இல்லையே நம்ம நார்மலா ஓட்டுற மாதிரியே ஓட்டலாம். அதே தான் அப்படியே ஓட்டிக்கலாம். டேர்னிங் மட்டும் தான் ஒன்றும் இல்லை. அதான் அந்த ஒரு 2 டேர்னிங் தான் உங்களுக்கு இதாகும். அவன் நம்மளே ஓட்டிக்கலாம். ஆக்சன் காலத்துக்கு ரன்னிங் பிரேக், இன்னும் பிரேக். அந்த ஒரு ரன்னிங் பிரேக் பண்ணும்போது கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும் பார்த்தீங்களா. நல்லா கிடைக்கும். என்னன்னா ஒவ்வொரு டேர்னிங்ல நீங்க ஆக்சிலேட்டரும் காலை எடுத்தாலே போதும், நல்லா வந்துடும் உங்களுக்கு. ரோடு சூப்பரா போட்டுருக்காங்க. நாங்க வரும்போது சிங்கிள் ரோடா இருந்துச்சு, இப்போ போட்டிருக்காங்க.
ஆனா அந்த மேல இன்னும் இந்த அளவுக்கு இல்ல, கீழ நல்லா இருக்கு. மேல ஏறப்போ கொஞ்சம் இதா தான் இருக்கு. நாங்க வரவும் இந்த ரோடே மோசமா இருந்துச்சு. இப்ப போட்டாங்க இதெல்லாம். இது நல்லா போட்டிருக்காங்க. அப்படியே போகணும். போலாமா? போலாம் போலாம் போலாம். கொண்ட விவசாயிகளும் கொல்லிமலை கொண்டாட அழைக்கிறது. நல்ல பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்கு பாத்தீங்களா? பிரேக் பண்ணி ஹார்ன் அடிச்சு இன்னும் கொஞ்சம் பிரேக். ஓகே. என்னன்னா அந்த கண்ட்ரோல் தெரியறதுக்காக. லெஃப்ட்னா அந்த தார் ரோட்டுக்குள்ளேயே நம்ம வரணும். மயில் பாருங்க. எல்லாத்துலயும் செகண்ட்லயே செகண்ட் தேர்ட் மைல். ஆமா செகண்ட் தேர்ட்ல ஏறலாம் நம்ம. அதாவது தேர்ட்ல ட்ரை பண்ணுங்க, ஏர்லேட்டி செகண்ட்ல மாத்துங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு தேர்ட்ல ஏற முடியுமா? ஏறலாம். நம்ம வண்டி புல்லிங் ஜாஸ்தி இல்லையா, தைரியமா ஏறலாம். லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி லெஃப்ட் தான், ரைட் போகக்கூடாது. இந்த ரைட் வந்த பாத்தீங்களா, இந்த ரைட்னு போகக்கூடாது. ஒரு ஹெவி வெஹிக்கிள் வந்துருச்சாக்க நமக்கு சிரமம் ஆயிரும் இல்லையா. இன்னும் லெஃப்ட் ஒட்டியே. ஆமா, அந்த லெஃப்ட் அட்ஜஸ்ட் லெஃப்ட் ஒட்டியே தான் நீங்க வரணும். இந்த இதுல லெஃப்ட் ஒட்டி போயிட்டு. ஆமா, இப்ப இது வந்து கரெக்டா இப்போட நீங்க சென்டர் வரலாம். ஆப்போசிட்ல வண்டி வந்தா நம்ம லெஃப்ட் சைடு போகலாம். ஆனா ஹேர்பின் பெண்ட்ல வந்து நீங்க கம்பல்சரி லெஃப்ட் தான் வரணும். அதே மாதிரி அந்த சைன் போர்டு பாத்தீங்களா தெரியும், அந்த சைன் போர்டுல வந்து கம்பல்சரி. ஆமா, லெஃப்ட் ஊட்டியே மேக்ஸிமம் லெஃப்ட் ஊட்டியே எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு டேஞ்சரஸ். கொஞ்சம் ரைட், அந்த செடியிலேயே நம்ம உரைச்சிடக்கூடாது. இப்ப நம்ம திடீர்னு வண்டி வந்தா லெஃப்ட் போய் தானே ஆகும். இந்த ஆப்போசிட்லன்னு சொல்றீங்களா? ஆமா, அதுல லெஃப்ட் தான் போய் ஆகணும் நம்ம. கொடுத்துக்கிட்டே ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே தான் பண்ணணும். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே நல்ல போதும். ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கரெக்டா, இது கரெக்டா இருக்கு. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே ரைட் கொஞ்சம். ரொம்ப லெஃப்ட் அந்த ரோட்டை விட்டு நம்ம இறங்கக்கூடாது. இப்ப கரெக்டா இருக்கு. இங்க வந்து பெருசா அனிமல்ஸ் எதுவும் இல்ல பாருங்களேன். குரங்கு இருக்கு, குரங்கு மட்டும்தான் இருக்கு. நமக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆமா, மயில் பார்த்தோம் நம்ம, வேற எதுங்க பெருசாலாம் இங்க கிடையாது. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே தான், கொடுத்துக்கிட்டே. நாங்க லாஸ்ட் டைம் வரும்போது பாத்தீங்கன்னா காலை டைம் வந்ததுனால மிஸ்ட் நல்லா இறங்கி இருந்துச்சு. ஆமா, நல்லா இருந்துச்சு பாருங்க. அதுக்குள்ள 4வது ஹேர் பின் பண்ணிட்டு வந்துட்டோம். ஹாரன் அடிச்சு லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்டே தான். கரெக்ட். சப்போஸ் இந்த இடத்துல பாத்தீங்களா ஒரு ஹெவி வெஹிக்கிள் வரான்னு வச்சுங்களேன், அந்த ஹெவி வெஹிக்கிள் வந்து நம்ம நிப்பாட்டிக்கணும். ஏன்னா அவங்க வந்து லெஃப்ட், அவங்களுக்கு ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மேல ஏறி வருவாங்க. ஏன்னா அவங்க லோடு வண்டி லாங் சைஸ் வெஹிக்கிள் அவங்க வருவாங்க. ஆமா, லாங் சைஸ் வெஹிக்கிள் போது அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு பத்தாது. திரும்ப லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி ஸ்டேரிங் அப்படியே வச்சுங்க. ஆக்சிலேட்டர் கொண்டு கொடுங்க தேவைக்கு. நல்ல லெஃப்ட். ஓகே, ரிட்டர்ன் ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுத்துட்டா நம்ம அப்படியே வண்டி ஆஃப் ஆயிருது இல்ல? ஆஃப் ஆகாது, ஸ்லோ டவுன் கிடைக்கும். ரெண்டாவது ஹைட்னால பாத்தீங்களா வண்டி தடன்னு சவுண்ட் கேட்டு வைப்ரேஷன் ஆகி வண்டி ஆஃப் ஆயிரும். கண்டிப்பா. நம்ம ஹில்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி ரோட் சைன் வந்து ஃபாலோ பண்ணி டிரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபா பண்ணலாம். உங்களுக்கு கிளட்ச் தேவைப்படுமா ஏறும்போது? இந்த மாதிரி திருப்புறோம்ல அந்த இடத்துல கிளட்ச் வேணும். கிளட்ச் வந்து நீங்க ஆஃப் கிளட்சோட பிடிச்சிங்க, வண்டி ஆஃப் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தா நீங்க அதுக்கு எதாவது கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா போதும். கியர் மாத்திங்க, செகண்ட்னா பிரச்சனை இல்லை. கிளட்சை பிடிக்காம கியர் மோட்லயே நீங்க போய்க்கலாம். திரும்ப லெஃப்ட் தான், ரைட் போகக்கூடாது. ஸ்லோவாகவே போகலாம். ரொம்ப இதா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அது இருக்கும், அந்த கொடைக்கானல் இதெல்லாம் இருக்கும். இதுலயும் வரும்ஜி, அந்த ஹேர் பின் பெண்ட் வரும். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, இன்னும் மேல போகணும் நம்ம. லெஃப்ட் அதுல போனா கஷ்டமா இருக்கும். கஷ்டம், ஆமா. அடுத்தடுத்து உடனே வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. லெஃப்ட் வந்து கொடைக்கானல் எப்படி இருக்கும்? கொடைக்கானல் ஓரளவு பரவலாம இருக்கும். வால்பாறை கொஞ்சம் ஈஸி நம்ம ஓட்டலாம். வால்பாறை வந்து நார்மல் ரோடு மாதிரி தான் இருக்கும். நல்ல ரோடு. லெஃப்ட் நல்ல ரோடு போட்டாங்க நம்ம. ஆமா,
வால்பாறை அத்திரப்பள்ளி ரோட்லாம் சூப்பரா இருக்கு. போயிருக்காங்க. ஹாரன் அடிச்சு லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். லெஃப்ட். நான் அவ்வளவு தைரியம் வரேன் பாத்தீங்களா? வீடியோ எடுத்துக்கிட்டு. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க மேல உள்ள கான்பிடன்ட் தான். வேற என்ன? இப்ப நீங்க ஏதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு பயந்துருக்கீங்களா? இல்ல யாருக்குமே பயந்துள்ளது. நம்ம அதாவது அந்த அளவுக்கு சொல்லிடுறோம். சொல்லி கொடுத்துருவேன். முதல் நாள் பாத்தீங்களா இருக்கும் ஸ்டூடெண்டோடைய பல்ஸ் தான் நான் லேர்ன் பண்ணுவேன். அவன் எப்படி இருக்காங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு, நம்ம சொல்ற கேக்குறாங்களா, அந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் ஒவ்வொரு டைப்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து நான் மோட்டிவேட் பண்ணி எனக்குள்ள கொண்டு வந்துருவேன். ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாதான் அந்த இடத்துல ஜெயிக்க முடியும். நம்ம சும்மா வந்தோம், டிரைவிங் கிளாஸ் கொடுத்தோம், போனோம், போங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோமா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஜெயிக்கவே முடியாது. ரெண்டாவது ஒரு டிரைவிங் கிளாஸ்க்காக மட்டும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கும். ஏன்னா மிஸ்டேக் நடக்கதான் செய்யும். இல்ல தப்பு நடக்கதான் செய்யும் நம்ம டிரைவிங்ல வந்து. அப்ப வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது தான் வந்து நம்ம ஃப்ரீயா பேச முடியும். எல்லாருமே ஓட்ட ஆமா, ஆரம்பிக்கிறப்ப வரத்தான் செய்யும். ஆமா, யாருக்கும் ஒரே நாள்ல வந்து யாருமே பண்ண முடியாதுங்க. வேணா யூடியூப்ல வேணா நிறைய சொல்லுவேன். இப்ப கொஞ்சம் பெட்டா இருக்கு இல்லையா? கொஞ்சம் திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப ரிட்டர்ன் தேவைக்கு ஆக்சிலேட் கொடுத்துக்கிட்டே எல்லாம் பண்ணணும். கொடுத்துக்கிட்டே சூப்பர். கொஞ்சம் டஃபா இருந்துச்சுல, அதே மாதிரி தான் நீ இப்போ கொஞ்சம் டஃபா இருக்கும் எல்லாமே. நீங்க ஹில் ஓட்டிட்டீங்களா? நைட் டிரைவிங் ஈஸி. இப்ப இந்த ஹில்லே நான் என்ன எதிர்பார்க்கறேன் தெரியுமா? உங்களுக்கு மழை பெஞ்சா நல்லா இருக்குமே எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கிளைமேட் அப்படிதான் இருக்கு. மழை பெய்யற மாதிரி தான் இருக்கு. பாருங்க எப்படி நிப்பாடக்கூடாது. நல்லா ரைட் இருங்க. நிப்பாட்டி. இல்ல அதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டிருக்காரு பாத்தீங்களா? லெஃப்ட் ஓட்டி தான் நிப்பாட்டணும். பொது ஒரு டேர்னிங் கிட்ட வண்டியை நிப்பாட்டவே கூடாது. லெஃப்ட் ஊட்டி தான் வரணும். நல்ல லெஃப்ட், இன்னும் லெஃப்ட். ஓகே, சூப்பரா இருக்கும். அதுல ஓட்டிட்டோம்னா உங்களுக்கு ஹில்ல இன்னும் ஈஸியா. ஆமா, லெஃப்ட் தான். நம்ம கரெக்ட்டா திரும்ப ஆரம்பிச்சோனே திரும்பிறணும். ஆமா, அது விட்டா அதுவே ரிட்டர்ன் ஆயிரும். கரெக்ட்டா பிடிக்கணும் அந்த இடத்துல. பிளைண்ட் ஸ்பாட். லேஸ் ஆக்சிலேட் கொடுத்துக்கிட்டே லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, இப்போ இந்த டூ வீலருக்கு லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஹாரன் போதும். ஃபுல்லா நான் என்னைய ஓட்ட விடுங்கன்னு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஓட்ட விடுங்கன்னு எதிர்பார்க்கல. ஏதாவது கொஞ்சம் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். உங்க கண்ட்ரோல் எனக்கு தெரியும். இந்த கண்ட்ரோல் வந்து நான் முத நாளே உங்களுக்கு கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன ஹில் மாதிரி நம்ம போனோம் தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்துட்டேன். அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஆமா, இல்ல நீங்க ஓட்டும் போது ஏன்னா உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா அந்த கண்ட்ரோல் ஃபுல்லா உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அப்ப அந்த இடத்துல ஒரு இஷ்யூனா அதை வந்து சமாளிச்சு வெளில வர உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப நான் உட்காந்துருக்கேன் என்னன்னா ஒரு எமர்ஜென்சின்னு கூட கிடையாது. ஏதாவது சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். இப்ப ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு டிராபிக் ஆயிடுச்சு இந்த இடத்துல. நிறைய வண்டி. ஆமா, கொஞ்சம் ரைட் எடுத்துங்க. ரொம்ப ஓட்டி போவேன். ஒரு இப்ப நம்ம லெஃப்ட் திரும்பணும் இல்லைங்களா? ஒரு ஹேர்பின். அப்போ வந்து ஒரு லாரியோ இல்ல ஹெவி வெஹிக்கிள் வந்து திரும்ப அவங்க கொஞ்சம் ரைட் ஏறி தான் வருவாங்க. அப்ப நம்ம வண்டி இடிக்கிற மாதிரி போகும். ஆமா, இல்ல வரும், கண்டிப்பா வரும். ஆமா, எந்த இடத்துல கரெக்டா பெண்ட் ஏறுற மாதிரி வந்தா நல்லா இருக்கும். அப்ப என்னன்னா அந்த ஹெவி வெஹிக்கிளுக்கு வழி விட்டு தான் நம்ம அட்வான்ஸா நின்னுக்கணும். ஹாரன் மெயினா சிக்னல்ஸ் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுச்சு. அந்த ஹேர்பின் கொண்டு போய் சொல்ல எத்தனாவது 12வது டேர்னிங் வந்துட்டோம் நம்ம. வேண்டாம், ட்ரையலான போயிட்டு இருக்கோம். லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லயே லெஃப்ட் தான். இன்னும் லெஃப்ட். சூப்பர். எல்லா ஹில்ஸும் இதே மாதிரி தானே உங்களுக்கு? ஆமா, ஹில் டிரைவ் சேம் இதே தான் உங்களுக்கு. என்ன கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் ஒடுக்கமா இருக்கும். இது கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்னா கொஞ்சம் அகலமா இருக்கு. ஆனா வந்து ரொம்ப ரோடு இதா இருக்கும். ரொம்ப டஃப்பா இருக்கு பாத்தீங்களா? வந்து நம்ம வால்பாறை ரோடே ஒரு மாதிரி இருக்கும். நல்லா போட்டானுங்க. அதே மாதிரி போடி மெட் இருக்கு பாத்தீங்களா? போடியில இருந்து தேக்கடி போற வழி. லெஃப்ட். சூப்பர். நல்ல லெஃப்ட் வாங்க. லெஃப்ட் வந்து உடனே கொஞ்சம் ரைட்டு. என்னன்னா எக்காரணத்தை கொண்டு ஸ்டேரிங் டைட்டா பிடிச்சிடக்கூடாது. அப்பதான் நம்ம ஃபியர் ஆகும் அந்த இடத்துல.
ஒன்னும் லைட்டா லெஃப்ட் ஏறி அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகே. போயிட்டே இருங்க. மெதுவா. நிப்பாட்டுங்க ஜி. நிப்பாட்டுங்க. வண்டிய நிப்பாட்டுங்க. அப்படியே நிப்பாட்டுங்க. ஃபுல்லா நிப்பாட்டுங்க. ஆ. ஜி வாங்க அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ங்க. அழகா வர்றாரு பாருங்க. ஒரு ஹேர் பின் பண்ணல. அகைன் நீங்க அந்த லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் அந்த கார்னர்ல போய் நிப்பாட்டிருங்க அப்படியே. நிப்பாட்டி லேசா ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப வண்டிக்கு சென்டர் பண்ணிக்கணும். இல்ல இப்ப நம்ம அந்த இடத்த ஒட்டி தானே நிப்பாட்டி ஆகணும். அப்ப அந்த கல்லு இருக்கப்ப தாண்டி நிப்பாட்டணுமா இல்ல? இல்ல அந்த கல்லை விட்டு வெளியில லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப வண்டிக்கு நடுவுல அந்த கல்லை கொண்டு வந்துடணும். நீங்க கொண்டு வந்துட்டு நீங்க நிப்பாட்டிக்கணும். என்ன பண்ணாலும் வெஹிக்கிள் சேஃப் வேணும் நமக்கு. செங்கரை தாண்டி ஆமா. ஆமா. திரும்ப அடுத்த ஹேர் பின் பண்ணிட்டு எக்ஸலென்ட். சூப்பர். நம்ம இந்த மாதிரி டேர்னிங்லாம் போக போகிறோங்க. காரில் உள்ள டிஸ்பிளேல வந்து பார்க்குறோம். எக்ஸலண்ட். லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கை புஷ் அண்ட் புல். அப்போ நீங்கள் அந்த ஸ்டேரிங் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆமாம், கை மாறிக்கிறோம். இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு பெண்டும் சின்ன சின்ன பெண்டாக வருங்க. ரோடு சிங்கிள் ரோடு வருது பார்த்தீங்களா? அப்போ லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் நீங்கள். டிரைவிங்கில் வந்து ஹில் டிரைவிங்கில் வந்து மெயின் பார்த்தீங்களா எந்த காரணம் கொண்டு நியூட்ரல் பண்ணி மட்டும் நீங்கள் இறங்கிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப சேஃப். நியூட்ரல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ஜின் ஃப்ரீயாக இருக்கும். பிரேக் வந்து நிற்காது. நிறைய ஆக்சிடென்ட் ஆனால் ஒரு டேர்னிங்கில் வந்து நம்ம ரன்னிங் பிரேக் பண்ணி திருப்பும்போது வந்து நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். நம்ம இப்போ ரன்னிங் பிரேக் பண்ணாமல் நியூட்ரலில் இருக்கும்போது பிரேக் நிற்காது. அப்போ வண்டி வந்து இழுத்துட்டு முன்னால் போய் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற காரணமே அதுதான். நம்ம இப்போ இங்கே கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, தேக்கடியா மூணாறு கிட்ட ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீக், இப்போ ஒரு 1 வீக் முன்னால. அது காரணம் வந்து டிரைவர் பார்த்தீங்களாக்கா நியூட்ரலில் போட்டு வெஹிக்கிள் இறக்குனதான் காரணம். ஆமாம். நியூட்ரல் இருக்கும்போது இப்போ இந்த ரன்னிங் பிரேக்ல பார்த்தீங்களாக்கும் ரன்னிங் பிரேக் பண்ணி தான் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணுவோம் இல்லையா? அவர் பிரேக் பண்ணிருக்க, பிரேக் நிக்கல. போடவே கூடாது. நம்ம செகண்ட் கியர் தேர்ட் கியர்ல வச்சா இன்ஜின் பிரேக்கிங் அதுவே பிரேக் கண்ட்ரோல நல்ல பிரேக் கண்ட்ரோல் இன்ஜின் வந்து நல்லா கிரிப் பண்ணி பொறுமையா இறக்கி கொண்டு போகும். நியூட்ரல் போட்டு அது வேலையே செய்யாதுல. எல்லாம் இந்த டீசல் ஃபியூல் மிச்சப்படுத்துறதுக்காக அந்த வேலை பார்க்கறது. எவ்வளவு பெண்ட் இருக்கு பாத்தீங்களா? கச கச கசன்னு இருக்கு பாருங்க டிஸ்பிளே பார்க்கும்போது. ஆமா, அடுத்தடுத்து வரதுனால. இங்க மதுரையில பாத்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் வருவோம் நாங்க மேக்ஸிமம். திண்டுக்கல் சிறுமலைன்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியா நல்லா இருக்கும். லெஃப்ட் தான், லெஃப்ட் தான், ரைட் போகக்கூடாது. ரைட்டே போகக்கூடாது. லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே அப்படியே லெஃப்ட்லேயே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே லெஃப்ட், ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே லெஃப்ட், திரும்ப லெஃப்ட் தான், திரும்ப லெஃப்ட் தான். ரோடு ஃப்ரீயா இருந்தாலும் நீங்க ஹில் டிரைவ் வந்து லெஃப்ட் தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஆமா. பிளைண்ட் ஸ்பாட், ரெண்டாவது ஒரு ஹெவி வெஹிக்கிளோ இல்லை ஏதோ ஒரு வண்டி வந்துட்டான்னு வச்சுங்களேன், நமக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. இப்ப நான் இப்ப ரைட் அந்த இடத்துல திருப்பினேன்ல. ஆமா. இப்ப அந்த ரைட் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீங்க ரைட் வரீங்களா, ரைட் வராம நீங்க லெஃப்ட் ஸ்டீரிங் வந்து லெஃப்ட் நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். ஆக்சிலேட்டர் மட்டும் கால் எடுங்க, வழி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்க அடுத்த கியர் ஷிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா ரோடு கொஞ்சம் நார்மலா இருக்கு இல்லையா? ஹேர்பின் வரப்ப நீங்க டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஹேர்பின் பெட்டு தான். எத்தனை பெண்டு வருது? 17 பெண்டு ஏறிட்டோம். ம். ரன்னிங் பிரேக் பண்ணி கொஞ்சம் திருப்பி நல்லா லெஃப்ட், நல்லா லெஃப்ட், ரைட் போகக்கூடாது. ஓகே, நல்ல லெஃப்ட்.
திரும்ப கொஞ்சமா ரிட்டர்ன் ரைட், கொஞ்சமா ரைட் ரிட்டர்ன், திரும்ப லெஃப்ட். சூப்பர். அதுதான். என்ன பண்ணாலும் நம்ம லெஃப்ட் தான். அதுதான் நம்ம ஓட்ட ஓட்ட நம்மளுக்கே ஒரு ஐடியா வந்துரும், ஒரு ஐடியா வந்துரும். 2வது வந்து உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் நல்லா கிடைச்சிரும் இந்த இதுல. அதாவது நம்ம இத்தனை நாள் பழகுனது ஃபுல்லா இன்னைக்கு ஒரு நாள்ல எக்ஸாம் மாதிரி இன்னைக்கு போர்டு எக்ஸாம் மாதிரி ஆனா அந்த டிஃபரன்ஸ் தெரியுது நல்லா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஓட்டுன ஃபர்ஸ்ட் நாள் வந்ததுக்கும் இதுக்கும் 2வது பாத்தீங்களா, நீங்க முத நாள் டிரைவ் பண்ற இப்ப டிரைவ் பண்ண ஒரு ப்ரொஃபஷனலா டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் ஏதோ அந்த இஷ்டத்துக்கு மித்த டிரைவர்ஸ் மாதிரி ஓட்டாம யூனிஃபார்மா இதுதான் சிஸ்டம், இதுதான் ப்ரொசீஜர்ன்ற மாதிரி நம்ம டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ லெஃப்ட் தான், லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்சிலேட் கொடுத்துக்கிட்டே லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப லெஃப்ட் கொஞ்சம் ஸ்டேரிங் லெஃப்ட், ஆக்சிலேட் கொடுத்து லெஃப்ட், ஸ்டேரிங் லெஃப்ட், கொஞ்சம் கொஞ்சமா லெஃப்ட், கொஞ்சமா லெஃப்ட். சூப்பர். இப்போ ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வருதுங்களா? பின்னால பாக்காதீங்க. அவர் வந்து நம்ம பக்கத்துல கிராஸ் பண்ணா மட்டும் நீங்க ஆக்சிடென்ட் காலை எடுங்க. இல்லாட்டி ஒரு நல்ல இடம் லென்த்தியா இப்ப நம்ம கால் எடுக்கலாம். ஆக்சிடென்ட் கால் எடுங்க, அவருக்கு வழி கொடுத்துடலாம். கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. இந்த இடத்துல லெஃப்ட் நமக்கு இடம் இருக்கு பாருங்களேன், கேப் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு, நமக்கு வந்து சர்வீஸ் ரோமா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஈஸியா ஓரம் கட்டி அவங்களுக்கு வழி கொடுக்கலாம். அவர் டிரைவர் ஏத்தினார் பாத்தீங்களா, அது தப்பான ஒரு டிசிஷன். ரைட் ஏத்தி அதுனா அவர் வந்து ஹெவி வெஹிக்கிள் ஓட்டின டிரைவர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏத்தக்கூடாது, லெஃப்ட் தான் நம்ம வரணும். இந்த மாதிரி வந்துட்டா என்ன பண்ண முடியும், நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே எத்தனை 70 ஹேர்பின் பெண்டா, 70ல ஒரு பெண்டு கூட வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது. டாஸ்க் நமக்கு அதான். இதுவரை ஆஃப் பண்ணல, 17 பெண்டு ஏத்திட்டா இதுவரை ஆஃப் பண்ணல, ஆஃப் ஆகாது இனிமேலும். நான் பொதுவா ஸ்டூடெண்ட் மேல ரொம்ப நம்பிக்கை வைப்பேன். கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்துட்டு 70 நீங்க தான் ஏத்த போறீங்க. நான் வந்து நீங்க ஒரு 5-6 மினிட் ஏத்தி காமிப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். நீங்க ஜாலியா உட்காந்து அப்படியே லெஃப்ட் கம்ப்ளீட் லெஃப்ட். இந்த திண்டு எதுக்கு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த சைடுல புதுசா போட்டிருக்காங்க. என்னன்னா இந்த வெறும் இந்த மாதிரி ஸ்டீல் இருக்கும்போது வந்து உங்களுக்கு பாத்தீங்களா இருக்கும் ஃபுல்லா லாரி எல்லாமே தட்டி விட்டுறாங்க இல்லையா, இது வந்து ரப்பர் உங்களுக்கு எல்லாமே. அப்போ வந்து இடிச்சாலும் வண்டி வந்து நின்னுக்குறோம், உங்களுக்கு பெண்ட் ஆகாது, அது வந்து டேமேஜ் ஆகாது சீக்கிரத்துல. ஆமா, இப்ப இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா ஹில்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் அதேதான். நீங்க ரைட் திருப்பினாலும் ரைட் சைடு மிரர் பார்க்கணும், லெஃப்ட் திரும்பணும், லெஃப்ட் பார்க்கணும். என்ன ரீசன்னா, இப்ப அங்க ஒரு டூ வீலர் நின்னுச்சு, நம்ம ரைட் திரும்பணும் இல்லையா, அந்த கேப்ல ஒரு டூ வீலர் உள்ள போக ட்ரை பண்ணுவாங்க. 20th வந்துட்டோம் நம்ம. லெஃப்ட் ஓட்டி தான் எக்ஸலண்ட். ஆக்சிலேட்டர் லெஃப்ட் ஓட்டி ஆக்சிலேட்டர் கொஞ்சம் தேவைக்கு மட்டும் லெஃப்ட், அகைன் லெஃப்ட் ரிட்டர்ன். நீங்க ஒவ்வொரு டைம் ரைட் சைடு வண்டி இருக்குன்னு நினைச்சா நீங்க டிரைவ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நம்ம எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நம்ம பஸ் ஏதாவது திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் நம்ம. ஆனா நீங்க பாருங்களேன், எல்லா காரும் சென்டர்ல தான் போறாங்க. ஆமா, அந்த கார் அந்த பெண்ட் ஏறினப்ப கூட சென்டர்ல தான். ஆமா, இவர் கூட ஓகேன்னு சொல்லலாம். இப்ப போன ஒரு வண்டி 58 கூட போனவர் வந்து ஃபுல்லா ரைட் ஏறி போனது. எவ்வளவு பெண்டு பாருங்க. அதான் பாருங்க, இவ்வளவு பெண்ட் இருக்குங்க. லெஃப்ட் 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 நல்ல ரிட்டர்ன் 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 ரிட்டர்ன். சூப்பர், எக்ஸலண்ட். அவ்வளவுதான். நம்ம என்ன இருந்தாலும் அந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் கால்குலேட் பண்ணிட்டே நம்ம வரணும். அப்போ அந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் இவ்வளவு பெண்ட் இருக்கா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து ஸ்லோ போகும்போது ஸ்டேரிங் வேகமா திருப்பணும், வேகமா போகும்போது மெதுவா திருப்பணும். ஆக்சிலேட் கொடுத்துட்டு லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்ல லெஃப்ட் ரிட்டர்ன்ல ரிட்டர்ன். சூப்பர் 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 ஜி. ஆமா, இது ஃபுல்லா பெண்டு தான், எல்லாமே ஹேர்பின் பெண்டு. பாருங்க, கொல்லிமலை ஹேர்பின் பெண்டு. இப்போ நாங்க ஒரு 22 பெண்டு ஏறி இருக்கோங்க. இன்னும் இவ்வளவு இருக்கு. டோட்டலா வந்து இன்னும் 48 பெண்டு இருக்குங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பெண்டும் வருது. நம்ம ஸ்டூடெண்ட்க்கு வந்து சரியான டாஸ்க் இன்னைக்கு. இன்னும் வர ஒரு ஹேர்பின் பெண்டோட நான் அவர்கிட்ட இருந்து வெஹிக்கிள் வாங்கலைங்க. ஏன்னா ஃபுல்லாவே அவரை தான் நான் டிரைவ் பண்ண வச்சுட்டு இருக்கேன். இப்படி டிரைவ் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து ரோட் ஃபியர் போகும், என்ன நடந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கு வரும்.
சும்மா நம்ம ஒரு கிரவுண்டில் போய் பழகிட்டு 10 காரை நம்ம மொத்தமாக நிப்பாட்டி அதில் டிரைவிங் கிளாஸ் பண்ணிட்டு வர்றது பிரயோஜனமே கிடையாதுங்க. ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ரோட் சைடு வரும்போது தான் நம்ம கிளியராக இருக்கும் லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே. இதுக்கு முன்னாடி யார்கிட்ட நீங்க வாங்கிருக்கீங்களா அப்படி? வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஓகே. எப்படி வாங்குவேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2-3 பெண்டு நான் வந்து ட்ரை பண்ணி காட்டுவேன். ஏதாவது ஆமா, பாத்தீங்களா அவரு இங்க வர்றாரு பாத்தீங்களா? இது காரணம் வந்து இப்ப ஜீப் வந்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் ரைட் ஏறி வந்துட்டாரு, லெஃப்ட் தான் வரணும். அப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும். அதுதான் ஆக்சிடென்ட் ஆகிற காரணமே, பிளைண்ட் ஸ்பாட் ஹார்ன். எப்படி வாங்குவீங்க வண்டி? ஏதாவது ஓட்ட கஷ்டப்பட்டானா வாங்குவீங்களா? இல்ல கஷ்டம்லாம் பட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லித்தரதுக்காக ஒரு 4-5 ஹேர்பின் பெண்ட் வந்து நான் தான் ட்ரை பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு. நமக்கு நாமக்கல் இருந்ததுனால இது ஒரு அட்வான்டேஜ். ஆமா, நல்ல லெஃப்ட். ஓகே, நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, புஷ் அண்ட் புல் பண்றது வந்து பழகணும் நீங்க லெஃப்ட். திரும்ப அப்படி வச்சுங்க, திரும்ப தேவைக்கு ரிட்டர்ன் ரிட்டர்ன் ரிட்டர்ன். அப்ப நீங்க இந்த புஷ் அண்ட் புல் பண்ணும்போது வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் நமக்கு நல்லா கிடைக்கும். பாடி எவ்வளவு திரும்புன்றது நமக்கு நல்லா தெரியும், கெஸ் பண்ணலாம். கையை நம்ம சுத்தி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் வராது. எப்படின்னா நம்ம ரொம்ப ஓட்டணும்னா இல்ல வரும். எப்ப வரும்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நமக்கு வரும். அப்ப நீங்க சின்ன குட்டி ஸ்டேரிங்கோட ஸ்டேரிங் மேல நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேரிங் நம்ம பண்ணிக்கலாம். லெஃப்ட் தான், லெஃப்ட் தான். ஒரு மினி பஸ் மட்டும் தான் வந்துச்சு. திருப்பிக்கிட்டு அகைன் லெஃப்ட் ஆக்சிலேட்டரும் கொடுக்கணும், லெஃப்ட் ஆக்சிலேட்டரும் கொடுக்கணும். சூப்பர், அருமையான டிரைவர் எதிர்த்தாப்புல வந்தவர். அழகா பொறுமையா நின்று ஏறி வர வெஹிக்கிளுக்கு வந்து வழி விட்டாரு பாத்தீங்களா? ஆக்சுவலா ஏன்னா நம்ம இறங்குறப்ப வந்து கிளட்ச் அதுக்கெல்லாம் பெரிய வேலை கிடையாது. பிரேக் கண்ட்ரோல்ல வச்சு நம்ம வந்துக்கலாம். ஆனா ஏறி வரும்போது நம்ம ஆக்சிலேட்டர் ஃபோர்ஸ் கொடுக்கணும். இறங்குறப்ப ஆக்சிலேட்டர் எதுவுமே தரது, அந்த ஸ்லோப்ல அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆமா, ஆனா அப்ஹில்லோட டவுன்ஹில் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆமா, கண்ட்ரோல் பண்றது எல்லாம் பண்றது கஷ்டம். ஏன்னா சல்லுன்னு போறப்ப நம்ம கரெக்டா ஸ்லோவா போனோம். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்லையும் ஹார்ன் அடிச்சு பண்றது நல்ல விஷயம். அப்படியே ஸ்டேரிங் வச்சுங்க, அதாவது திரும்ப வந்தோடனே கொஞ்சமா ரிட்டர்ன். அந்த சுத்து பாத்தீங்களா, அந்த கண்ட்ரோல்லே நீங்க எப்படி பிடிச்சிங்க, லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இப்போ வேலை பாக்குறாங்க, கொஞ்சம் ரைட் பார்க்கணும். திரும்ப கொஞ்சம் லெஃப்ட். ஓகே, குட். கொஞ்சம் ரைட். 28 ஹேர்பின் பண்ணுச்சு. பாட்டுங்க நல்ல மேல ஏத்தி லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லயே நீங்க லெஃப்ட் போங்க, கரெக்டா இருக்கும். நான் ஒவ்வொரு இடத்துலயும் லெஃப்ட் டர்னிங்ல நான் சொல்லுவேன் தெரியுமா, நான் அவங்க லெஃப்ட்னால நம்ம கேப் நல்லா ஒழுகுன்னு அவங்களோட அடிக்கடி நான் அந்த மொபைல் வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன் தெரியுமா, அது காரணம் அதுதான். நல்ல லெஃப்ட் தான். ஓகே, டிராஃபிக் கிடையாது. லெஃப்ட் தான். லெஃப்ட் ஆக்சிலேட் கொடுத்துக்கிட்டே, ஃபுல் லெஃப்ட் ஆக்சிலேட் கொடுத்துட்டே ஸ்டேரிங் திருப்புங்க, ஆக்சிலேட் கொடுத்துக்கிட்டே. சூப்பர். இது கொஞ்சம் டஃப்பா இருக்கு, கொஞ்சம் நல்ல ஸ்லோப் இது. ஸ்பீடு வேண்டாம், என்ன அடுத்தது டர்னிங் வரனால லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்லயே செகண்ட். ஆமா, ஏறலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் நார்மல் ரோடு வந்துச்சாகும் நீங்க கம்ப்ளீட்டா இதை பண்ணிக்கங்க, தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரைட்டா வந்தா திருப்பி மாறறப்ப குறைச்சிக்கலாம். ஆமா, செகண்ட் தேர்ட் இந்த மாதிரி நீங்க வந்துக்கலாம். லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக்சிலேட்டர் லெஃப்டே வாங்க, இடம் இருக்கு, நல்ல இடம், கொஞ்சம் ரைட்டு, அவ்வளவுதான். செகண்ட் நல்ல லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்ல நல்ல லெஃப்ட். அப்படியே ஸ்டேரிங் வச்சுங்க, திரும்ப ரிட்டர்ன் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போ 30 ஹேர்பின் ஏறி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பிடிச்ச ஸ்டேரிங் இப்போ பிடிக்கிற ஸ்டேரிங் நிறைய வித்தியாசம் தெரியுது. ஆமா, வித்தியாசம் தெரியுது. என்ன ரீசன்னா ஸ்டேரிங் கொஞ்சம் ரிலாக்ஸா டர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, கண்ட்ரோல் நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது உங்களுக்கு, வந்துரும்னு. ஹாரன் தெரியணும். ஆமா, செகண்ட்ல பிரச்சனையே இல்லாம வருது. ஆமா, ஃபர்ஸ்ட் கியர் எப்படி நம்ம ரொம்ப நிப்பாட்டினா இன்னும் எவ்வளவு ஹேர்பின் பண்ண நம்ம ஏறணும் பாருங்க.
ஓகே. நல்ல லெஃப்ட், நல்ல லெஃப்ட், நல்ல லெஃப்ட். ஆக்சிலேட்டர், ஆஃப் கிளட்ச், ரிட்டர்ன், ஸ்டீரிங் ரிட்டர்ன், ஆஃப் கிளட்ச், ஸ்டீரிங் ரிட்டர்ன். சூப்பரான பெண்டுங்க இது. சரியான பெண்டு இது. அப்படியே லெஃப்ட் வண்டி நிப்பாட்டுங்க. அந்த அந்த கேப் கிட்ட அந்த டூ வீலர் நிப்பாட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஜட்மெண்ட்ல இன்னும் இன்னும் அந்த டர்னிங்ல. சரி, எப்படி உடனே பாட்டுங்க. ஓகே, எக்ஸலண்ட். கொஞ்சம் ரைட் கிராஸ் பண்ணி போறதுக்கு ரெடியா இருக்கு. போறதுக்கு எப்படி அந்த மாதிரி கார் எடுக்க தோணுதுன்னே முதல்ல தெரியல. அவங்க என்னன்னா இந்த பிராண்டு எம்ஜின்ற ஒரு பிராண்டுக்காக வாங்கிக்கிறாங்க. அவ்வளவுதான், 4 பேர் போகலாம். முன்னாடி சீட் இருக்கு இருந்தாலும் இருக்கு. ரெண்டாவது இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்து அதுல கிடைக்காது. அதெல்லாம் எப்படி தெரியுமா, சும்மா ஓட்டுறதுக்கு வேணா செட். இந்த பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுக்கு, வயசானவங்க கோயில் போயிட்டு வர்றதுக்கு இதுக்கு யூஸ் ஆகும். அது வந்து வயசானவங்க ஓட்ட முடியாது, அவங்களுக்கு இப்ப நம்ம நல்லா ஓட்டுறதுக்குலாம் அந்த கார் தேவையில்லை. லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லயே இந்த பக்கம் கல்லு பாருங்க, சூப்பர். லெஃப்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ணும், அதே நேரம் அந்த கல்லு இருக்க ஆப்ஜெக்டும் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். ஹாரன், கண்டிப்பா ஹாரன். பிளைண்ட் ஸ்பாட், டோட்டலா பிளைண்ட் ஸ்பாட். மழை வரணும், நம்ம வரவும் மழை வந்துச்சா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க எப்படி வராரு பாத்தீங்களா. தேவையில்லை, ஹில் டிரைவ்ல எதுக்கு ஓவர்டேக் பண்ணணும். ஆனா மேகம் இருக்கே. இருக்கு, டெய்லி இப்படிதான் இருக்கு. டெய்லி இப்படிதான் இருக்கு. மழை வாய்ப்பே இல்ல. இல்ல கொஞ்சம் லாங் ஹார்ன் எப்பயும் கொடுங்க, நல்லது. போதும். இப்போ கம்ப்ளீட் லெஃப்ட். ஆக்சிலேட் கொடுத்துக்கிட்டே நம்ம பேனட்டே பாருங்க, கேமரா எவ்வளவு ஏறி வருங்க ஹைட்டா. கொடுங்க ஆக்சிலேட் கொடுங்க. அவ்வளவுதான். எவ்வளவு டெட் ஸ்லோ வரும். ஆனா செகண்ட் கியர்லாம் நம்ம ஏத்துறோம், ஃபர்ஸ்ட் கியர் நம்ம கன்வெர்ட் பண்ணல. தேவையில்லை நமக்கு அந்த இடத்துல. கொஞ்சம் ஸ்லோவா பவர் இருக்கு. நம்ம நிக்கிற மாதிரி வந்தா மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் கியர் கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப அந்த இண்டிகால இருக்குல்ல, ஆமா, அது கொஞ்சம் கஷ்டப்படும்ல. அந்த கண்டிப்பா எப்பவும் நிறுத்தி போடுறது. என்ஜாய் பண்றதுக்கு பாருங்க, கொல்லி ஹில்ஸ் செம்மையா இருக்கு. வியூ அப்படி இருக்கு பாருங்க. வியூ செம்ம வியூ. லெஃப்ட் ஜட்மெண்ட்ல டர்ன் பண்ணுங்க. சூப்பர். லெஃப்ட் ஜட்மெண்ட். ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சா? ஃபுல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு இல்லையா? கண்ட்ரோல் ஆயிடுச்சு. சேம் ஹாரன், கொஞ்சம் லாங் ஹாரன். ஏன் லாங் ஹாரன் வந்து நம்ம பிளைண்ட் ஸ்பாட்ல அடிக்க சொல்றோம்? நல்ல ஆக்சிலேட் கொடுக்கணும். கிளச் கொஞ்சம் ஆஃப் அன் அவுட் கிடையாது. பரவாயில்ல. பரவாயில்ல. பைண்டிங் மைண்ட்ல எடுங்க. ஆஃப் கிளச், ஆக்சிலேட்டர், பிரேக்லாம் கால் எடுத்து ஆக்சிலேட்டர், ஸ்டீரிங் ரிட்டர்ன் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஜி. எக்ஸலண்ட். என்னன்னா இது நடந்தது கூட ஒரு நல்லதுக்கு தான். அந்த இடத்துல பின்னால போகாம நம்ம ரிவர்ஸ் எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு இல்லையா? என்னைக்குனாலும் நம்ம இப்போ எப்படி பெண்டு பாத்தீங்களா, சரியான பெண்டு இது வந்து சரியான எப்படி எவ்வளவு ஹைட் ஏறிச்சு. அப்படியே எந்த அளவுக்கு செங்குத்தா வந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு இல்ல, இதுல வந்து செகண்ட்ல ஏறலாம். என்ன அந்த இடத்துல நமக்கு இஷ்யூ நடந்துச்சுன்னா, வைப்ரேஷன் வந்து பாத்தீங்களா, அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நீங்க கிளட்ச வந்து உள்ள ஃபோர்ஸ் பண்ணிருக்கணும். கிளட்ச வந்து உள்ள மிதிச்சிருக்கணும். நீங்க பிரஸ் பண்ணிருந்தீங்களா வண்டி ஆஃப் மோட் போயிருக்காது. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் டஃப்பான ஹேர்பின் பெண்டா தான் இருக்கணுமே. அதேதான் 80% கிளட்ச் எப்படிங்க, ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஆக்சிலேட்டர் கிளட்ச் விட்டுறக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கியர். வண்டி ரிவர்ஸ் வரக்கூடாது. ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்ல. ஆக்சிலேட்டர் கொடுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கியர் கொடுங்க, பரவாயில்ல. ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க, நல்லா கொடுங்க. ஓகே, குட். இல்ல, நான் அந்த இடத்துல பிரச்சனை அழுத்த சொன்னீங்க, அழுத்தன ஆக்சிலேட்டர் கொடுத்தனே. அப்ப என்ன ஃபோர்ஸ் பத்தி இருக்காது. எவ்வளவு ஆக்சிலேட்டர் அழுத்துறது? அப்ப வண்டி மூவ் ஆகணும்ல, நிக்காம நம்ம மூவ் ஆகிற போது நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஆமா, கொடுக்கணும். இந்த இடத்துல நிறைய வண்டி இடிச்சிருக்காங்க பாத்தீங்களா. ரோடு ஷார்ட்டா இருக்கு. ஆமா, இப்பதான் 38 ஹேர்பின் பண்ணிட்டு வரோம் நம்ம. ஜி ஃபர்ஸ்ட் கியர் இங்க போடணும். நல்ல ஸ்லோப். இந்த சிக்னல் பாருங்க, ஃபர்ஸ்ட் கியர் கன்வெர்ட் பண்ணுங்க. லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வாங்க.
ஆக்சிலேட்டர் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. ஆக்சிலேட்டர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆக்சிலேட்டர் லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஆக்சிலேட்டர் அப்படி கிராஜுவல் ஆக்சிலேட்டர் அவ்வளவுதான். நம்ம வியூ பாயிண்ட் பாருங்க எந்த அளவுக்கு வருதுன்னு. ஃபர்ஸ்ட் கியர்ல போங்க, தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் கியர்ல போங்க, நல்ல ஸ்லோப் உங்களுக்கு. ஆமா ஆமா, அதனால தான். ஏன்னா சிக்னலுமே பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் கியர் கன்வெர்ட் பண்ணுங்க. ஆஃப் கிளச்சா ஃபுல் கிளச்சா என்னைக்கு விடக்கூடாது. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு ஆஃப் கிளச் வைங்க. ஆக்சிலேட்டர் 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 ஆக்சிலேட்டர். ஓகே, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், சூப்பர் சூப்பர் ஜி. ஓகே, ஏன்னா இதுவரை நம்ம 36 ஹேர்பின் வர செகண்ட் கியர்ல நம்ம ஏத்துறோம். அதுக்கு மேல ஏத்த முடியல பாத்தீங்களா. ரொம்ப இப்பயுமே வந்து நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கியர் கன்வெர்ட் பண்ணி தான் ஏத்துறோம். லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். மெதுவா மெதுவா அந்த ஆக்சிலேட்டர் தான் அப்படி கிராஜுவலா கொடுங்க. கிராஜுவலா அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு சேக் இருக்காது பாத்தீங்களா உங்களுக்கு. ஸ்லோவா அழகா போகும், அந்த ஒரு இடிச்சு போகாம. ரொம்ப டவுட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் மாத்தி ஏத்திக்கலாம். அதே நேரம் நீங்க ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே வரீங்க. கியர் ஷிஃப்டிங் கையை இப்படி பிடிக்கிறதுனால கியர் போடும்போது ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. எந்த கியர்ல சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போடுறப்பல தேர்ட் கியர் விழுந்துருச்சா நல்ல ஹைட்ல வந்து நம்ம பண்ண முடியாது, வண்டி ஆஃப் மோடு போயிடும். ஆமா, இந்த மாதிரினா ஹேர்பின் பெண்டா ஃபுல் ஸ்லோப். இது ஹேர்பின் பெண்ட் அது. ஹாரன் அடிச்சு செகண்ட்ல ஏத்துங்க. ஆக்சில் நிறைய கொடுங்க, ஆக்சில் நிறைய கொடுங்க, நிறைய கொடுங்க, நிறைய கொடுங்க, நிறைய கொடுங்க, கொடுங்க. ஆஃப் கிளச் வாங்க. அப்ப இதுமே ட்ரை பண்ண முடியல, பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். ஆஃப் கிளச் வாங்க, ஆக்சிலேட்டர். ஆமா, லேஸ் மட்டும் கிளச் ரிலீஸ் பண்ணுங்க. அப்படியே கால் எடுத்து ஆக்சிலேட்டர் வாங்க. பிரேக் பரவாயில்ல. ஆக்சிலேட்டர் வாங்க. ஸோ பைண்டிங் மைண்ட் பண்ணணும்ல நீங்க. சேம். இப்போ ஒரு மேல ஏறி ஃப்ரெண்ட் வந்துருச்சு. ரிட்டர்ன் ரிட்டர்ன். அதான் இனி வேற வழி இல்ல. ஃபர்ஸ்ட் கியர்லாம் நீங்க ஏத்தணும். லெஃப்ட் தான் வரணும். ஆமா, ரொம்ப மேடு. ஆமா, ஹைட்டா இருக்கு இல்லையா. நமக்கு 38ல இருந்து எல்லா ஹேர்பின்மே ஒஸ்டா தான் இருக்கு. அப்படியே இருக்கு இல்லையா. ஆமா, இதுல என்னன்னா 2 வீலர்ஸ்ல வரவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனக்குறையா வருவாங்க. நம்ம ரொம்ப கவனமா வரணும் 2 வீலர்ல வரவங்க. அதுவரை நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட்ல போங்க. மேல ஏறும்போது மட்டும் நீங்க இது பண்ணிக்கங்க, டவுன் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஷிஃப்ட் பண்ணுங்க. செகண்ட் ஷிஃப்ட் பண்ணி செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணுங்க. கிளச்சை வந்து ஆஃப் கிளச் தான் விடணும். நீங்க கியர் மாத்தினாவே ஃபுல் கிளச்சை ரிட்டர்ன் பண்ணீங்களே, அதை விடாதீங்க. கிராஜுவலா ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் கிளச்சை விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆஃப் கிளச் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் பிஞ்சா ரிலீஸ் பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஆமா, வராது. ட்ரை பண்ணுங்க. நீங்க தான் ஐடியா பண்ணணும், நான் இல்லைன்னு நினைங்க. நான் இல்லைன்னு நினைங்க, அவ்வளவுதான். எக்ஸலண்ட் ஜி. ரிட்டர்ன் ரிட்டர்ன் ரன்னிங் பிரேக் ரன்னிங் பிரேக். அப்படி வண்டி நம்மள மீறி போற மாதிரி இருந்துச்சுன்னா லேசா நீங்க பிரேக் அப்ளை பண்ணிக்கலாம், காலை எடுக்கலாம், இல்ல நீங்க லேசா பிரேக் பண்ணலாம். ஸ்டீரிங் வந்து நம்ம ரிலாக்ஸா திருப்பிக்கணும். ஃபர்ஸ்ட் தான் போட்டாகணும், ரொம்ப லெஃப்ட் வரக்கூடாது. ஹாரன் எப்பயும் பிளைண்ட் ஸ்பாட் ஹாரன். லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம திருப்புற நம்ம வெஹிக்கிள் எப்படி போகுது பாருங்க. ஹேர்பின் பெண்ட்ல ரெண்டு இடத்துல பாட்டணும். சரி, பரவாயில்ல, அதுமே கத்துக்க முடியும். ஏன்னா நல்ல ஸ்லோப், நம்ம வந்து ஸ்லோப்ல நிப்பாட்டி பழகிருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஸ்லோப்ல நிப்பாட்டினது இல்ல. ஆமா ஆமா, நான் செகண்ட்ல போகும்னு நினைச்சேன், ஆனா நல்ல ஹைட்டு. ஆமா, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல ஒரு ஹாரன். இப்ப டிரைவர்ஸ் தான் பாத்தீங்களா, உண்மைக்கே எல்லா டிரைவர்ஸுமே வந்து என்ன சொல்றது, ஜெம் தான். ஆனா இந்த இடத்துல பஸ் ஓட்டுறவங்கள பாருங்க, அதான் சொல்றேன். பஸ் லாரி ஃபுல் லோட்ல எப்படி ஏத்துவான், இல்ல லோடு வண்டி எப்படி ஏத்துவான், அந்த ஃப்ரூட்ஸ் லாரி எல்லாம் எப்படி வரும். எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க, பொறுமை இருக்கும். அந்த இடத்துல பஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு திணறும்.
அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர்ல ஒரு சில வண்டி ஏறாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப் கிளட்ச மீச்சுக்கிட்டு ஆக்சிலேட்டர் கொடுப்பாங்க. அப்போ வந்து வண்டி வந்து புல்லிங் கிடைக்கிறதுக்காக. அதனாலதான் வந்து கிளட்ச் ஸ்மெல் வந்து பஸ்ல உட்காந்து வாமிட்டிங் வரும். பண்ணுங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே கொடுக்கணும். நல்லா கொடுங்க. நிறைய கொடுக்கணும். நிறைய ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். நிறைய கொடுங்க. அவ்வளவுதான். இது எல்லாமே உங்களுடைய ஓன் டெசிஷன். இதுக்குள்ள போக முடியும் நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா போயிடணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் நம்ம மேல ஏறணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஏறிடணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க இருப்பீங்க, அடுத்து நான் தனியா தானே வந்தாகணும் இல்லையா? அப்ப நீங்க அதை மேனேஜ் பண்ணணும்ல. இந்த வண்டியே ஏறுது, இந்த முன்னால வர வண்டி தட்சனே. நம்ம வண்டியில என்ன சொல்றது? வாங்க இந்த ஆக்சிலேட்டர் கிராஜுவலா கொடுங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜி. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து. சொல்லுவாங்க இல்லையா, எந்த இடம் வேணாலும் நீங்க மேனேஜ் பண்ணி டிரைவ் பண்ணிடலாம். நான் சொல்லல, நான் ஃபுல்லா ஏத்தா நான் நடக்கவே இல்ல. ஆனா நான் பிளான் பண்ணிட்டேன் இங்க இருந்த வண்டியே நீங்க ஸ்டேரிங்ல உட்கார கூடாதுன்னு. அதாவது அப்படி போயிட்டு இருங்க. லெஃப்ட் ஹாரன் பிளைண்ட் ஸ்பாட் ஒரு ஹாரன். ஓகே, நல்லது. ஆக்சிலேட்டரும் கொடுக்கணும், ஸ்டேரிங்கும் திருப்பணும். ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், ஸ்டேரிங் ரெண்டு சேர்ந்தாப்புல நீங்க பண்ணணும். ஓகே, அதான் ஜி. அதோட டஃப்பானது நம்ம முடிச்சிட்டோம். அதோட டஃப்பானது இருந்தா இங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. டஃப்பானது நிறைய முடிச்சிட்டோம். 8 கேம் கோயில். இந்த கோயில் விசேஷமான கோயில் ஜி. ஆமா, இப்போ செகண்ட் கியர். ஆர்பிஎம் வந்து ஆக்சிலேட்டர் நார்மலா கொடுங்க நீங்க. கிராஜுவலா அந்த ஏத்துற இடம் மட்டும் நீங்க நிறைய கொடுங்க. நல்ல லெஃப்ட் திருப்பிட்டு ஆக்சிலேட்டர். நல்ல லெஃப்ட் ஹைட், சரியான ஹைட். ரிட்டர்ன் ரன்னிங் பிரேக் பண்ணி ரிட்டர்ன். அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, நம்ம மேல ஏறிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம பேனட் வந்து ஃப்ரண்ட்ல உள்ள வந்துருச்சு, நம்மளுடைய ஸ்பேஸ்க்கு வந்துருச்சா நீங்க ஆக்சிலேட்டர் கூட காலை எடுத்துருங்க. கொஞ்சம் ரைட். ஏன்னா லெஃப்ட் தின் இருக்கனால அதுல டச் ஆயிடக்கூடாது. ஆக்சிலேட்டர் நிறைய கொடுக்கணும். ஆக்சிலேட்டர் நிறைய, ஸ்டேரிங். ரிட்டர்ன் உடனே ரிட்டர்ன். சூப்பர். கை கொடுக்குது செம்ம. இப்படி நீங்க விட்டீங்களா அதான் வந்து ரொட்டேட் ஆகி நின்னுக்கிறோம். கண்ட்ரோல் என்ன பண்ணணும் ஐடியா. கண்டிப்பா இந்த இடத்துல எப்படி அந்த இடத்துல பாருங்க. ஜாயிண்ட் முக்கியமான டாஸ்க் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்குங்க. அவர் கோபி சாருக்கு இந்த இடத்துல பண்ண போறோம். வாங்க. சேம் நமக்கு வந்து கொல்லிமலையும் கொஞ்சம் ரைட். கொல்லிமலையும் போடி மட்டும் கொஞ்சம் சேமா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க இப்ப லெஃப்ட் திருப்பினீங்க இல்லையா, நம்ம லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்களாக்கும் உங்களுக்கு தெரியும். அது ஒரு அப்ராக்சிமேட்டா பார்த்த கூட நீங்க உடனே ரைட் ரிட்டர்ன் பண்ணிருங்க. பேனட் உள்ள வந்துச்சா ரிட்டர்ன் பண்ணிருங்க. திரும்பினோடனே ரிட்டர்ன் பண்ணிட்டீங்களாக்கும் இந்த கார்னர் போய் ஒட்டி திருப்பிட்டோம். அதனால நான் மழை எதிர்பார்க்கிறேன். மழை வச்சாக்க உண்மையை உங்களுக்கு நல்ல அமையுது. கஷ்டம்தான். ஹாரன் அடிக்கிறோம். செகண்ட்ல ட்ரை பண்ணுங்க. ஆக்சிலேட் நிறைய கொடுங்க. ஸ்டேரிங் லெஃப்ட்டுக்கு வாங்க. ஆக்சிலேட் கொடுத்துட்டே லெஃப்ட்டுக்கு வாங்க. எக்ஸலன்ட் ஜி. திரும்ப லெஃப்ட் ஆக்சிலேட் கொடுத்துட்டு நமக்கு பார்த்தாலே இந்த ஸ்லோ போறது தெரியும்ல. செகண்ட் அந்த இது அதான் நான் சொல்றேன். நான் என்னதான் இன்ஸ்ட்ரக்டர் சொல்லட்டும், யார் சொன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அந்த இடத்துல வரும். இப்ப அடுத்த கியர் போகலாம். தேர்ட் கியர். செகண்ட் ஃபர்ஸ்டே ஓட்ட விட்டுருச்சேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சரியான டஃப். இப்ப நம்ம அடுத்து போற டாஸ்க் பாருங்க. ஹாரன் அடிச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம
திரும்பணும். இந்த டாஸ்க் வந்து அவருக்கு குடுக்குறவங்க. ஹாரன் அடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் வந்து கேமரா எடுத்து ஜாலியா வரேன். அவர் தாங்க ட்ரை பண்ணிட்டு வர்றாருங்க. நம்ம ஸ்டூடெண்ட் தான் ட்ரை பண்ணிட்டு வர்றாரு. கோபி சார் தான் எல்லாமே. அவருக்கு வந்து ஒண்ணும் பண்ணலங்க. அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்ஃபிடன்ட் மட்டும் தான் குடுத்துருக்கான். பண்ண முடியும் சார் உங்கனால பண்ணுங்கன்னு. இப்போ ஒரு டஃப்பான ஏரியாவுக்குள்ள வரோம். சார் எப்படி மேனேஜ் பண்றாரு பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஹேர் பின் பண்ணிருக்கு பாருங்க. இதுல தான் அவர் டர்ன் பண்ண போறாருங்க. பார்க்கலாமா? வியூஸ் எப்படி இருக்குன்னு? ஹாரன், ஆக்சிலேட்டர், ஆக்சிலேட்டர் தான். எக்ஸலன்ட். அப்படி வழி இல்லையே நின்றுக்கலாம். அடுத்தடுத்து பெண்டு வரும் இந்த இடத்துல. ஜட்ஜ்மெண்ட் பாருங்க எப்படி வருதுன்னு. இந்த பெண்டு தான் நம்ம எல்லாம். ஹாரன் அடிங்க. லாரி எப்படி ஹாரன் அடிச்சார் பார்த்தீங்களா? சூப்பர் லாங் ஹாரன். அப்படியே வா. வேணாம் வேணாம் வேணாம். அப்படியே போங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. அதே இதுல போயிருங்க அப்படியே. வரவும் அப்படியே கண்டினியூஸா அடி போக சொல்லு. ஹாரன், லாங் ஹாரன். ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்ல ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே 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 செம. இன்னும் 13 தான் இருக்கு. ஹாரன், லாங் ஹாரன். இன்னும் 2 பெண்டு டஃப்பான பெண்ட் இருக்கு. ஸ்டீரிங் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே ஸ்டீரிங் திருப்புங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்டேரிங் வந்து பாத்தீங்களா அவர் சார் எப்படி திருப்பாரு, நான் அவரோட கை மட்டும் பாருங்க. நான் மெயினா வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் அவர் எப்படி புஷ் அண்ட் புல் பண்றாருன்னு பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், கையை சுத்தாதீங்க. புஷ் அண்ட் புல் பண்ணும் போதும் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் பாடி வந்து நல்லா டேர்ன் ஆகுறது நமக்கு தெரியும். கை எவ்வளவு அழகா அந்த 93 பொசிஷன்ல இருக்குங்க. வெஹிக்கிள் வந்து எவ்வளவு ஸ்பீடா போனாலும் நமக்கு வந்து பாடி வந்து நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் பாருங்க. கை அதே பொசிஷன் வச்சுக்காரு பாருங்க. ஸ்டேரிங் மட்டும் ரொட்டேட் ஆகுது கைக்குள்ள. இப்படிதாங்க, இதுதான் நான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் கொடுக்கறது. லெஃப்ட் ஆக்சிலேட்டர், 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 ரிட்டர்ன், ரிட்டர்ன். குட். போச்சு. நீட்டனோட நீட்டி வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ். ஒரு டீக்கு எவ்வளவு பண்ண வேண்டியதா இருக்கு. இருக்கு. சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. அதான் பார்த்தோன்னே எடுக்கணும்னு தோணுச்சு. தப்பான ரூட்ல போனா கூட வியூலாம் நல்லா இருக்கு. எந்த ரூட்ல போறோம்னே தெரியல. தெரியாத இடத்துக்கு வந்தோம்னா இப்படிதான். எனக்கு தெரிஞ்ச இப்ப நம்ம போறதுமே கரெக்டான ரூட் தானா? அதுதான் தெரியல. இதுலதான் காட்டுது பாருங்க. காட்டுது. ஏன்னா அந்த ரோடு இந்த ஏன்னா இந்த தெருமா இருக்கு பாருங்க. இதுக்குள்ள கன்னினா இருக்கு பாருங்க. இது பஸ் ரூட் கிடையாது. தம்பி இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ள போறது. டவுனுக்கு எப்படி போலாமா? ஸ்ட்ரைட்டாவா? எவ்வளவு தூரம்? ஆனா இது மெயின் ரோடு கிடையாது. ஏதோ ஒரு இதுல ஷார்ட்கட்ல உள்ள ஜாயிண்ட் ஆகுது. வீட்டுல கால் பண்றாங்க. பாப்பா கூட ஜமுனா வருதா? பாப்பா கூட அங்க போயிட்டு இங்கே என்ன சொல்றது, பொம்பளை பிள்ளை பெற்றாங்க ஃபுல்லா அடிமை. அது இருக்கு. எதுவும் பேச முடியாது. எதுவும் பண்ண முடியாது. இப்ப நினைச்சேன் கூப்பிடுவாங்க, நினைச்சேன். கண்டிப்பா பஸ் ரூட் கிடையாது. நம்ம அந்த உள்ள டைரக்ஷன் மாறி வருது. இது கூகுள் மேப் தான். இது கம்மி ரூட்டோ எல்லாத்தையும் அதைத்தான் ஷேர் பண்ணுது. மெயின் ரூட்டே நான் இதுவும் வேற ரூட் தேடினா இந்த ரூட் கிடைக்கவே இல்லை நம்மளுக்கு. நம்ம கொல்லிமலை சுத்தி பார்க்க வைக்குது. சுத்தி பார்க்க பிரச்சனை, உங்களுக்கு லேட் ஆகும்ல போறதுக்கு. அதுதான் பிரச்சனை. நம்ம சுத்தி பார்க்கலாம். நீங்க கீழே இறங்கியே வீட்டுக்கு வரணும்னா திருப்பி உங்களுக்கு லேட் ஆகும். சங்கரப்பட்டி இதே 1 கிலோமீட்டர் தாண்டி விட்டோம். கிராண்ட் பிரசாத். ஏதோ பண்றோம், என்ன பண்றோம் தெரியல.
கடைசி பாருங்க அந்த ரோடோட தான் போய் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு. ம். செம்ம வாழ்க்கையில அது கிராமத்து வாழ்க்கை. அதுவும் மலையில உள்ள கிராமம் வந்து. நம்ம இயற்கையிலேயே இருக்க மாதிரி ம். என்ன அந்த நம்ம எதிர்பார்க்குற என்டர்டைன்மெண்ட் இந்த அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. டைம் பாஸ், டைம் சுத்துறது, செட்டு செய்யறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபிலிம் போனா கூட போக முடியாது. லெஃப்ட் ஒட்டியே தான் லெஃப்ட் சேம் அதே தான். இப்போ ரோடு ஸ்ட்ரைட்டா இருக்குன்னா நல்ல உங்களுக்கு வியூ கிடைக்குன்னு நீங்க சென்டரா வந்துக்கலாம். சீட் ஹைட் மேல ஏத்துறீங்களோ? இல்லையே ஃப்ரண்ட்ல தள்ளனேன். வித்தியாசமா இருக்கா? உங்களோட ஹைட் ஆகும். இல்ல ஹைட் நீங்க மேல ஏத்துற மாதிரி மேல ஏத்துற மாதிரி இருக்கா? இல்ல இல்ல கரெக்டா இருக்கா? கரெக்ட். அவங்க ரெகுலரா நீங்க ரெகுலரா பண்ண. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்களா கொல்லிமலையில இருந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கடைசியாக போய் சொன்னேன் சார் தாங்க அது சூப்பராக ட்ரை பண்ணுவாங்க. பயம் எல்லாத்துக்கும் இருக்குங்க. அதை வந்து நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணி நம்ம தைரியமாக ட்ரை பண்ணணும். எவ்வளோ விஷயம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். இது ஒரு டாஸ்க் தான் நமக்கு. அதே மாதிரி நினச்சா இதையும் நம்ம பண்ணணுங்க. என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதாங்க. வேற எதுவுமே கிடையாது. சார் லெஃப்ட் இருந்தா ரைட். இப்போ சேம் நம்ம மேலே ஏறுறோங்க. இப்போ வந்து ரிட்டர்ன் நம்ம இறங்க போகிறோம். நம்ம கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நைட் மோடையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டே மோட் மாதிரி தெரியுங்க உங்களுக்கு. அதனால இந்த டைமை இறங்கும் போது என்ன கண்ட்ரோலில் இறங்குறாரு, அது என்ன மாதிரி கிளச் கண்ட்ரோல் பண்ணுறா, பிரேக் கண்ட்ரோல் பண்ணுறா எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே வாங்க. வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ஹில் டிரைவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் வந்து பிகினர்னே சொல்ல முடியாது. சூப்பராக ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். கம்ப்ளீட்டாக பாருங்கள். இல்லை டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பண்ணலாமா? பாய். நீங்கள் பிரேக் பண்ணி ஹாரன் அதே தான் பிளைண்ட் ஸ்பாட்ல நம்ம எப்படி ஹாரன் பண்ணி வந்தோம் இல்லைங்களா? அதே தான். ஆனா ஏற்றும் போது கொஞ்சம் ஸ்லோவா வந்திருக்கும். இறங்கும் போது வண்டி ஆமா. அதே மாதிரி மேல ஏறி வரவங்களுக்கு தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப லெஃப்ட் வரக்கூடாது. ஏன்னா லெஃப்ட் பள்ளமாவோட இருக்கலாம். ஆமா. நமக்கு தெரியாது. அந்த செடி இதெல்லாம் இருக்கனால நம்ம செடி நினைப்போம். ரன்னிங் பிரேக் பண்ணி திருப்புங்க. இதுல என்னன்னா ரிட்டர்ன்ல நம்ம இறக்கத்துல வந்து எப்பயுமே ரன்னிங் பிரேக் அதிகமா பண்ணணும். ஏன்னா நல்ல ஸ்பீடு கொடுப்போம் இல்லையா? அப்போ வந்து நீங்க ரன்னிங் பிரேக் பிரேக் பண்ணுவோம் நம்ம கிளட்ச் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆக்சிலேட்டர்ல வந்தா இப்போ வந்து ஆக்சிலேட்டர் அதிகமா தேவைப்படாது. ஆமா, ஆஃப் கிளட்ச் லேசா ரன்னிங் பிரேக்லயே கண்ட்ரோல்லே வாங்க. பாப்பா மழை வந்துச்சா நல்லா இருக்கும். மலையில நனைஞ்சிட்டு வர மாதிரி. இல்ல அது என்னன்னா நிறைய பேருக்கு அது அமையாது. ரன்னிங் பிரேக் பண்ணி ரைட் பார்க்கணும். அவர் டோர் திறந்து வெளில வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் யோசிக்கணும். ரன்னிங் பிரேக் பண்ணி ஆமா. இல்ல நல்லா தான் இருக்கு ஏரியா. டெவலப் நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து கொல்லிமலை. என்ன பண்ண மாட்டேன்றாங்க. மெதுவாவே ஆமா. இறக்கத்துல ரன்னிங் பிரேக் தான். ஆமா வேற எதுவுமே இல்ல. லைட்டா போயிட்டே இருக்கு. ஆமா. அதாவது போற ஸ்பீடா நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்றோம். நம்ம வெஹிக்கிள் கண்ட்ரோல் கிடைக்கணுன்றதுக்காக. தேர்ட்ல இருக்கட்டுமா? தேர்ட்ல இருக்கட்டும். ரன்னிங் பிரேக் மட்டும் நம்ம என்னன்னா 4th இயர் நம்ம வரும்போது கொடுக்கவே இல்லை. மேக்ஸிமம் தேர்டு. அதனால மேக்ஸிமம் இறங்கவும் மேக்ஸிமம் நீங்க தேர்டு வச்சுக்கணும். ரொம்ப டெட் ஸ்லோவா நம்ம இறக்குற மாதிரி இருந்தா செகண்ட் கியர் கட் பண்ணீங்களாக்க நீங்க கிளட்ச் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. அந்த பிரேக் கண்ட்ரோல் என்ன ஆமா பஸ் வருது. நல்ல லெஃப்ட். இந்த மரம் தாண்டி நல்ல லெஃப்ட். நல்ல லெஃப்ட். ஓகே. இப்போ எகைன் உடனே ரைட். ஃபுல் ரைட். அப்படி ரைட் எடுத்தீங்களாக்க நம்ம கம்ப்ளீட்டா நம்ம ரோட்டுக்கு வந்துடலாம். அவங்களுக்கும் டிஸ்டர்பா. ஆமா. ஏன்னா அந்த டிரைவர் கொஞ்சம் ஏறி வந்த காரணம் தம்பி ஒருத்தர் வந்தார் இல்லையா? அதனால இந்த ஹில் டிரைவ் மெயின் ரோடுன்றத விட சிட்டி டிரைவ்ன்றதுல என்னன்னா எல்லாமே நம்ம கவனமா ட்ரை பண்ணிக்கணும். ஸ்லோ டிரைவ். ஆமா. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிரைவிங் ஸ்பீடை மாத்திக்கணும்.
நல்ல லெஃப்ட் வந்தா ரைட்டு. நல்ல ரைட். ஹாரன். பிளைண்ட் ஸ்பாட் ஹாரன். டிரைவிங்ல வந்து எப்பயுமே வந்து எதிர்பார்த்து தான் டிரைவ் பண்ணணும் ஜி. எப்பயுமே எப்போனா எது வேணா நடக்கலாம். இப்போ போயிட்டே இருக்கோம், அந்த மரமே சாஞ்சு முன்னால விழுந்துருச்சுன்னு டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணணும். இப்போ பிரேக் பண்ணும்போது நம்ம கிளச்சை பிடிக்கணும். அப்போ வந்து அது வந்து ரொம்ப கான்சியஸா நம்ம இருக்கணும். ஆமா ஆமா ஆமா. நிப்பாட்டுங்க 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 நிப்பாட்டுங்க. குட். இடிச்சுட்டு போகலையா அந்த இல்லை நிப்பாட்டலையாட்டி? அப்ப அந்த கேப்ல நம்ம போக முடியுன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட். நிப்பாட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ரைட் எடுத்து போய்க்க வேண்டிய அவ்வளவுதான். ஏன்னா 2 கார் வந்துட்டாங்க. ஒரு கார் மேனேஜ் பண்ணலாம். நமக்கு அந்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆகுதுன்னா வண்டியை நிப்பாட்டிடணும். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா, என்ன ஒரு செகண்ட் லேட் ஆக போறோம் அவ்வளவுதான். செகண்ட் கியர்ல ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே. கரெக்டா போனட் உள்ள வந்தோடனே இது பண்ணிட்டாரு கரெக்டா. ஆமா, நீங்க இந்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ரைட் வாழவந்தி நடுவு வச்சு இறங்கும்னு பார்த்தா ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த அம்மாவுடைய கால் மறையக்கூடாது. மறையிற மாதிரி இருந்தா நிப்பாட்டிங்க. நல்ல லெஃப்ட் வந்துட்டு உடனே ரைட்டு. ஸ்ட்ரெயிட்டா காரவள்ளி 24. ஆமா, போற வழியில வரும். பார்த்தோமா நம்ம? அது வந்து கீழே போய் போமா? நம்ம அந்த ஆர்ச்சுல இருந்து போவோம். அதுதான் காரவழி. ஓ ரைட், அந்த காரவள்ளியா? ஆர்ச் ஏறதுக்கு. ஆமா 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 ஆமா. சரி சரி சரி. ஏறும், ஒன்றும் பிரச்சனை. அப்படி போயிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் ரைட், கொஞ்சம் ரைட். என்ன பள்ளம் லெஃப்ட் சைடு. கீழே இறங்கி. ஆமா, இப்ப லெஃப்ட் சைடு இல்லையே. நல்லா இருட்டா இருக்கு, ஆனா கேமரா வந்து வெளிச்சமா இருக்கு. லைட் தேவையா? தேவையில்ல தேவையில்ல. போங்க. லெஃப்ட் தான் வரணும். லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். ரன்னிங் பிரேக் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்க ரன்னிங் பிரேக் பண்ணி அப்படியே மெதுவா இறக்கணும். வேகமா இருக்குன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. ஃப்ரண்ட்ல நேரா போயிடும். ஆமா, இன்னும் ஒரு செகண்ட் நமக்கு லேட் ஆக போறோம் அவ்வளவுதான். அந்த ஒரு செகண்ட் நின்று நம்ம பொறுமையா போய்க்கலாம். ஹெவி வெஹிக்கிள்னா நமக்கு ஒரு வழி இல்ல. நம்ம லைட் போடுமா? தெரியுதா? ஓகே. ஹாரன் லெஃப்ட் வந்து இதான். இதெல்லாம் ஏறும்போது அந்த சைடு ஆமா, இந்த சைடு வராதா வித்தியாசம். என்ன ஃப்ரெண்ட்ல ஏறி வர வண்டிக்கு நம்ம வழி கொடுக்கணும். நல்ல லெஃப்ட். அவர் பாத்தீங்களா இங்கே ஏறி வர்றாருன்னு. நிப்பாட்டி ஸ்லோ பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். நல்ல லெஃப்ட் வாங்க. நல்ல லெஃப்ட் அடி பொறுமையா ரன்னிங் பிரேக் பண்ணி இறக்கலாம். தேர்ட்லயே போலாம். தேர்ட்ல போலாம், தப்பே கிடையாது. ஃபுல்லாவே தேர்ட்ல இறங்குங்க. ஃபுல்லாவே தேர்ட்ல இறங்குங்க. இந்த கேமரா இப்படி போட்டு நான் வீடியோ போட்டேன்னாக்க இது நைட் ட்ரைவிங்ஸ்னா யாராச்சும் கேட்பாங்களா? யாருமே நம்ப மாட்டாங்க. ரியல்ல இப்படி நைட்டா இருக்கு, இருட்டா இருக்கு. நல்ல இருட்டாயிருச்சு, லைட் போட்டு போயிட்டு இருக்கோம். நல்ல லெஃப்ட், நல்ல லெஃப்ட், நல்ல லெஃப்ட். ஓகே, ரன்னிங் பிரேக் பண்ணி போதும். போலீஸ் காலி விடுங்க. நல்ல லெஃப்ட் வந்து நிப்பாட்டுங்க. 6 காலி விடுங்க. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. அதான் போட்டுறோம். இப்போ நீங்க போங்க. லெஃப்ட் வந்து ஸ்லோ பண்ணி போனா போதும்.
எப்பயுமே போலீஸ் வெஹிக்கிள், ஃபயர் சேஃப்டி, ஆம்புலன்ஸ், வந்தா வழி விட்டுரும். ஆமா. அதுபோக கவர்மெண்ட் வெஹிக்கிள், இந்த கலெக்டர் வெஹிக்கிள் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, முக்கியமான கவர்மெண்ட் வெஹிக்கிள் வந்து தாசில்தார் இந்த வெஹிக்கிள்லாம் வந்து கேட்டா, ஏன்னா அவங்கலாம் வந்து எமர்ஜென்சி ஸ்டாஃப்ஸ்ன்ற மாதிரி அவங்க வந்து ஆமா எமர்ஜென்சி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த டைம் வந்து அவங்க டிராஃபிக் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு வந்து வழி கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் ரைட்டு, ரொம்ப லெஃப்ட் வாங்க. இன்னும் பாட்டுங்க. ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் கூட ஏறி போங்க, ஆக்சிலேட்டர் போங்க. ஓகே, நல்லா ஏறி போங்க. போதும் போதும் போதும், நல்லா ஏறி போங்க, நல்லா ஏறி. ஓகே, லெஃப்ட் வந்துடலாம். லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வாங்க. போதும். லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், கொஞ்சம் ரைட். நம்ம இதை விட்டு வெளியவும் போயிடக்கூடாது. ஆமா, போகக்கூடாது. ஆமா, அந்த இந்த இடத்துல நமக்கு லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் கிளியரா யூஸ் ஆகும். கரெக்ட்டா அந்த லைன்குள்ளேயே நம்ம போகலாம். ரைட்லயும் போக கூடாது, இதுலயும். ஆமா, ஆமா, ஒரு சில இடத்துல நமக்கு அது வந்துச்சு இல்லையா. ரன்னிங் பிரேக் பண்ணி ஓகே, ஏறிக்கிட்டு இருக்க ஒரு ஃபீல் இருக்குல்ல. இறங்குறோமா ஏறுறோமானே தெரியல. ரொம்ப லெஃப்ட் பாருங்க, பள்ளம். ரொம்ப லெஃப்ட் வரக்கூடாது. லெஃப்ட் வந்து ரைட் டர்ன் பண்ணுங்க. போதும் போதும், ஸ்டேரிங் அப்படியே வச்சுங்க. அதான் ரொம்ப திருப்ப தேவையில்லை, தேவைக்கு மட்டும். ஒரு ஹாரன். ஜி இந்த இடத்துக்கு இப்பதான் ஜி வரோம் நம்ம. இதைத்தான் நம்ம டவுன் இந்த பாயிண்ட் வழி கேட்டோம். ஓகே, அப்படியே போயிட்டு பஸ்ஸுக்கு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஹாரன் அடிச்சு இன்னும் போங்க. நீங்க போகணும், அப்பதான் ஒரு இங்கே பாட்டு நல்லா ஸ்டேரிங் ரிலாக்ஸ் அப்படிங்க. ஸ்டேரிங் டைட் பண்ணக்கூடாது. லாங் ஹாரன், இன்னும் ஹாரன். நிப்பாடி திருப்புங்க, நிப்பாடி திருப்புங்க. கொஞ்சம் நம்ம இந்த இதுதான் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண இதுக்குள்ள போலான்னு. கொஞ்சம் ரைட், இன்னும் கொஞ்சம் ரைட், கொஞ்சம் ரைட், கொஞ்சம் ரைட். சென்டரா போகணும். ஏன்னா லெஃப்ட் பார்க்கிங், இன்னும் கொஞ்சம் ரைட். ஆக்சிலேட் கொடுத்துட்டு இவங்க ஓடிடுவாங்க. போங்க போங்க, அது ஓடிடுங்க. இந்த மாதிரி ரோட்ல மட்டும் லெஃப்ட்ல போக கூடாது, சென்டரா வாங்க. மெதுவா, ஸ்பீடே கூடாது இந்த இடத்துல. கொல்லிமலையை கொண்டாடியதற்கு உங்கள் பாதகம் பயந்ததற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நாங்களும் தேங்க்ஸ் சொல்றோம். லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்ல லெஃப்ட் தான், சென்டர் போகக்கூடாது, லெஃப்ட் தான் வரணும். அவருக்கு வழி விடுங்க, வழி விடுங்க. அது போட்டும் போட்டும் போட்டும். ரன்னிங் பிரேக் பண்ணி நிப்பாட்டுங்க. திருப்புங்க. வழி கேட்டா விட்டுறணும். யார் வழி கேட்டாலும் வழி கொடுத்துரும் ஜி. சேஃபா போய்க்கலாம், மாடு ரிலாக்ஸா போகலாம். அது என்னன்னா ஒரு விஷயம் எப்படின்னா, நம்ம வழி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துட்டு என்ன வழியே தரமாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கோவத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல கட்டடிச்சு ஏறுவான், அந்த இடத்துல போக முடியாது. அப்ப நம்ம வண்டியில முட்டிடுவான். அப்ப ரெண்டு விதத்துக்கும் அது இஷ்யூ ஆகும். ஏன்னா முன்னால என்ன சிச்சுவேஷன்ன்றது வந்து அவருக்கு தெரியாது இல்லையா, பின்னால வர டிரைவருக்கு. நமக்கு தான் தெரியும் முன்னால என்ன இன்சிடென்ட் நடக்குதுன்னு. அதனால என்னைக்குமே டிரைவர்ஸ் வந்து பொறுமை முக்கியம். அது யாரையும் ஃபாலோ பண்றது இல்லை. அப்படியே சிக்னல் பார்ப்போம் ஜி. சீட் பெல்ட் இந்த இடத்துல கம்பல்சரி ஹாரன் அடிக்கணும். ரைட்டு டேர்ன் ஆகுது, அப்படியே சிக்னல் சொல்லிட்டே வராங்க. இப்ப வந்து கீப் லெஃப்ட். இந்த வந்து ஒரு சின்ன பாலம் இருக்குன்ற அர்த்தம். அந்த சைடுல பாத்தீங்களா, அது தெரியும், இண்டிகேட் பண்றது. ஆமா, வண்டி இந்த இது பாத்தீங்கன்னா ஏன் வந்து எல்லோ கலர்ல இது போட்டிருக்காங்க, பிளாக்ல வரைஞ்சிருக்காங்க ரோடு ரைட் கட் ஆகுதுன்னு. ஏன்னா இந்த இடத்துல வந்து லைட்டிங் கிடையாது. அப்ப நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன்ல வந்து தெரியும் ரோடு வந்து ரைட் பெண்ட் ஆகுது அப்படின்றது. லைட் போட்டு வந்துட்டு இருக்கோம் இருட்டுல, ஆனா பாருங்க எப்படின்னு. ஹாரன் போயிட்டே இருக்கலாம். 89 அரபலீஸ்வரர் நம்ம லெஃப்ட் கார்டு. அரபலீஸ்வரர் கோயிலுக்கு சேலத்துக்கு 89 நம்ம நேரா போகணும். நேரா
கரெக்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ ஹேர்பின் பெண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. கொல்லிமலையில் நம்ம சார் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க. போகும்போது அவர் தாங்க மேலே ஏற்றிட்டு போனாருங்க. ரிட்டர்ன் அவர் தான். கம்ப்ளீட்டாக நான் எதுவுமே பண்ணுறதில்ல. பாருங்க எவ்வளோ ஹேர்பின் பெண்டு எப்படி டர்ன் ஆகுன்னு பாருங்க. இந்த ரோட்லாம் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த ரெகுலர் பாயிண்ட் வந்து நம்ம காருங்க. ஒவ்வொன்றும் ஹேர்பின் பெண்டு. இதை நம்ம வந்து கொஞ்சம் லைவாக பார்க்கலாம். பெண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம கொல்லிமலையில் வந்து ஹில் ட்ரைவ்ன்றது வந்து நிறைய பேருக்கு அமையாது. அமைஞ்சாக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க லைவ் செஷன் பார்க்கலாங்க. நம்ம வரமும் இங்கே நான் பார்த்தோம் இல்லையா? ஆமா. இதுக்கப்புறம் பெண்டு அந்த அளவுக்கு இருக்காது. 30 கீழே ஓரளவுக்கு ஈஸியா தானே இருந்துச்சு. இப்போ பாருங்க கொஞ்சம் left. இல்ல ரன்னிங் பிரேக் பண்ணி ரொம்ப ஸ்லோப்பா இருக்கா? ஆமா ஆமா ஏத்துறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஆமா. அதான் ரொம்ப ஸ்லோப்பா இருக்காது. ஆனா அதிகமான பெண்ட் டக்கு டக்குன்னு வரும். உங்களுக்கு டேர்னிங் அதிகமா வரும். சீக்கிரம் ஹேர்பின் பெண்ட் வந்து வந்துடும். ஆனா ஹைட் வந்து கம்மியா தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோப்பா இருக்கும். ஆமா. நம்ம ஃபாலோவருக்கு இது நைட்டுன்னு சொன்னா நம்புவாங்களா முதல்ல? எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. நேர்ல இருட்டாதான். நேர்ல எவ்வளவு இருட்டா இருக்கு பாருங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா கண்ணுகிட்ட தூரம் வரை நீங்க பார்க்கலாம். அவங்க வேகமா வந்தாலுமே நம்ம ஸ்லோ பண்ணி தான் போகணும். இறங்கி போற வண்டி பாட்டி நல்லா ரன்னிங் பிரேக் பண்ணி ஃபுல் டர்ன் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் என்னன்னா ஸ்டீரிங் வந்து ரொட்டேட் பண்ண பழகியாச்சு. கண்ட்ரோல் வந்துருச்சு. அதான் இதெல்லாம் விட்டா டவுன்ல ஈஸியா வந்துரும். பெருசா அங்க ஸ்டீரிங்ல திருப்ப வேலை கிடையாது. கிளட்ச் வேலை மட்டும். லெஃப்ட் வந்து அட்வான்ஸா பாக்குறீங்க. பார்க்கும் போதே அது கீழே என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கு, பள்ளம் இருக்கா, கல்லு கிடக்கா, இல்ல மரம் அது விழுந்து கிடக்கா, மண்ணு சரிஞ்சிருக்கு, இல்ல மண்ணு ரொம்ப மண்ணோட தன்மை எல்லாம் எப்படி இருக்கு, இல்ல சாக்கடை எல்லாமே பார்த்துதான் நம்ம அந்த ஒரு செகண்ட் பாக்குறோம் இல்லையா, அதுல எல்லாத்தையும் நம்ம பாத்துறணும். இப்பதான் லைட்டே தெரியுதுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஓன் கார் டிரைவிங் வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்து தான் வந்து அவங்கள கூப்பிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் எப்படி சொல்லி தருவாங்க என்னன்ட்டு. ஆனா வந்தோடனே ரொம்ப ஃப்ரெண்டா பேசினாங்க, பிரதர் மாதிரி பேசினாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஓட்ட முடியுமான்னு யோசிச்சேன். ஒரு 5 days கிளாஸ் கொடுத்தாங்க. ஆனா இப்போ வந்து நல்லா ஓட்டுறேன். நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி தராங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் நான் ரெஃபர் பண்ணுவேன். இன்னைக்கு எந்த ஏரியா சார் கிளாஸ் வந்திருக்கோம்? இன்னைக்கு கொல்லிமலை வந்தா நான் வந்து யோசிச்சேன் இந்த மாதிரி 70 பெண்டு ஏத்துறேன். ஆனா அவங்க நல்லா சொல்லி கொடுத்தால நான் ஈஸியா ஏத்திட்டேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.